இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் சட்னியும் தோசையும் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு பீட்ரூட் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். செய்யலாமா? அது ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். எண்ணெயிலே வறுத்துட்டு அந்த எடுத்து வச்ச இஞ்சி போட்டு நல்லா போட்டு வதக்கலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு வதங்கிடுச்சு, அப்போது தக்காளி போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. வதங்கி முடிச்சோடனே நம்ம பீட்ரூட் அரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், சீவியும் போட்டுக்கலாம், அரிஞ்சும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பீட்ரூட் வதங்கட்டும் நல்லா. அதுக்கப்புறமேட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு. தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் ஆறிடுச்சு. சட்னி அரைக்கலாம். நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ தாளிச்சிக்கலாம். ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அது இதில் போட்டு தட்டி எடுத்துட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், நம்ம தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி ஒரு 2 வாட்டி அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டு பீட்ரூட் சட்னி ரெடி. நான் பீட்ரூட் சட்னி இப்படி தான் செய்வேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு இந்த சட்னி செய்வோம், நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு அந்த பெல்லு அக்காவை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.